தேர்தலுக்கு முன்னால் விஜயை நெருங்கும் மரணம், ஜோதிடர் கணிப்பு, மனைவி சங்கீதா நள்ளிரவில் எடுத்த பகீர் முடிவு. இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிசு வெளியே வராத ஹிடன் ஸ்டோரி, இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்புறம் அந்த வீடியோவுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுறது இருந்துச்சுன்னா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ரைட், இப்போ மெயின் மேட்ரு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க. அதாவது அரசியல் களம் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு போய்கிட்டே தான் வந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் வந்து 23. இப்போ இதை விட ஒரு சுவாரஸ்யமான வந்து பார்த்தோன்னா விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து போகிறவங்க, அதாவது அந்தந்த கட்சி, இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியை குறை சொல்கிறது, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது, அவர் இப்படி வந்து பண்ணாருன்னு ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வண்டவாளம் தண்டவாளம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏற்ற. இப்போ இந்த எலெக்ஷனில் தாவேக்கா மட்டும் வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்னா எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்காது. ஏன்னா ஏகப்பட்ட மீம்ஸு, அதே மாதிரி ஏகப்பட்ட மாஸ் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வந்து விடுறது, அதுக்கப்புறம் கதறது, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ விஜய் வந்து அந்தந்த தொகுதிகளில் சில போக வேண்டிய பிரச்சாரம் எல்லாமே வந்து ரத்தாக ஆரம்பித்த உடனே நம்ம ஆட்கள் வந்து வழக்கம் போல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா, தேர்தல் கமிஷன் பர்மிஷன் கொடுத்தும் உங்களால் வந்து போகலை வைக்கலை அப்படின்னா வெயிலில் நிற்க முடியலை, அவ்வளோ வந்து சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பக்கம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒன்றுனா, ஏப்ரல் 23 விட ஏப்ரல் 20க்கு தான் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னடா ஏப்ரல் 20 ஏன் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு கோர்ட்டில் அன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா வந்து நடக்குது. ஸோ இந்த டைவர்ஸ் கேஸில் என்ன நடக்க போகுது, விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சிருவாங்களா, இல்லை கோர்ட்டில் ஏதாச்சும் வந்து பேசி கவுன்சிலிங்லாம் வந்து கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்ருவாங்களா, ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டம் வந்து இருக்கிறதாவும், அது விஜயோட உயிருக்கு பேர் ஆபத்தாக வந்து இருக்கிறதாவும் ஜோசியர் வந்து பார்த்தோன்னா வந்து கணிச்சிருக்காங்க. ஏன்னா விஜயினுடைய அம்மா ஷோபா, அவங்களுக்கு இந்த ஜோசியத்து மேலே அபார நம்பிக்கை வந்திருக்கு. எஸ்ஏசி ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக வந்திருந்தாலும் அவருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா சமீப காலமாக அபார நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இப்போ 2 பேரும் சத்குரு ஜக்கி வாசுதேவ்கிட்ட ஈஷா யோகம்லாம் வந்து போயிட்டு அங்கே ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கை வந்து வாழ்கிறது மாதிரி வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜயனுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போதும், விஜயனுடைய ராசி கடக ராசியாக இருக்கிறதுனாலையும் விஜய்க்கு இந்த மேக்குள்ள மிகப்பெரிய கண்டம் வந்திருக்கு. அது அவரோட உயிருக்கே மிகப்பெரிய பேர் ஆபத்தை வந்து விளைவிக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக நடக்கிறதுக்கு 90% வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட விஜய் தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கும்போது அவரோட முகம் ஒரு மாதிரி வந்து டல்லாக அப்படியே டயர்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி இருந்தது. விஜயனுடைய உடல்நிலை சரியில்லாமல் வந்து இருக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, எப்போ இது ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்டுப்பா, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி என்னென்ன பண்ணாரோ, அதே மாதிரி பவன் கல்யாண் என்னென்ன பண்ணாரோ, இந்த சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறதுலேருந்து இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பக்காவான ஸ்கிரிப்டடு, அதைத்தான் இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஒன்றுனா, விஜய்க்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதுவும் இந்த சூழ்நிலையில் அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்குங்கிற விஷயம் மனைவி சங்கீதாவோட காதுக்கு வந்து போயிருக்குங்க. மனைவி சங்கீதாவோட காதுக்கு வந்து போன உடனே அவங்க ஃபேமிலியில் வந்து இருக்க ஒரு அவங்க அட்வைஸும், அதே மாதிரி வந்து சேர்ந்து வாழ்கிறது தான் வந்து வாழ்க்கை, பிரிகிறதுக்கு வந்து ஒரு செகண்டு போதும் அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல, ஜேஷனுக்காவது சாஷாவுக்காவது நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இப்போ சங்கீதா தன்னுடைய முடிவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து இருக்கிறதாவும், அதனால அவங்க அவசரமாக இப்போ சென்னை வந்து பார்த்தோன்னா கிளம்பி வர போகிறதாவும், மோஸ்ட்லி அது பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.